வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதியின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 20 கிலோ அரிசிக்கு மானியம் வழங்கியமையினாலேயே நாட்டில் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு தோன்றியுள்ளதாக வர்த்தகர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் நிலவும் முக்கிய பிரச்சினை ஜனவரி மாதம் 1ஆம் திகதி பாட்சோறு சமைப்பதாகும். இதற்காக முடிந்தளவு வெள்ளை அரிசியை நாட்டு மக்களுக்கு வழங்குமாறு அரிசி வர்த்தகர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். சிவப்பு அரிசி தட்டுப்பாட்டிற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்கவே ஆவார். அரிசியை கிலோ 190 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து மானியம் மூலம் விநியோகிப்பதன் மூலமே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரஜையொருவர் கொழும்பு கொள்ளுப்பட்டி கிராஸ்கட் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. 51 வயதுடைய பெண்ணே இவ்வாறு தன் உயிரை மாய்த்து கொண்டு உயிரிழந்துள்ளார். இரட்டை குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர் கட்டடத்தின் 7வது மாடியில் தற்காலிகமாக தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கொள்ளுப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநாகல் பொல்பிட்டிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அமுனகொலை பகுதியில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இளைஞனொருவன் காயமடைந்துள்ளதாக பொல்பிட்டிகம போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் குருநாகல் மொரகொல்லாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஆவார். நேற்றைய தினம் மாலை வனப்பகுதி ஒன்றுக்கு சென்றபோது இனம் தெரியாத நபரொருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் இருந்து வருகை தந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த 34 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்ட விரோதமான முறையில் அழகு சாதன பொருட்களை கடத்த முயன்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அவரின் பயண பொதிகளில் மேற்கொண்ட பரிசோதனையின் போது 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் வர்த்தக நோக்கத்தின் அடிப்படையில் அடிக்கடி இந்தியா சென்று வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டமூலத்தை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேபோல் புதிய வேட்புமனுக்களை அழைக்க அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு அருகில் வைத்து சுஜித் என்ற நபர் தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசாரிக்க சென்றபோது இவ்வாறு தன்னை தாக்கியதாக அவர் முறையிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சை நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஒரே கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் இருந்து நியமிக்கப்பட்ட பரீட்சை மேற்பார்வையாளர்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பல பரீட்சை மேற்பார்வையாளர்கள் ஒரே கல்வி வலயத்திற்குள் நடைபெறும் பரீட்சைகளுக்கு மேற்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். பரீட்சை விதிமுறைகளின்படி ஒரே கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் இருந்து பரீட்சை மேற்பார்வையாளர்களை நியமிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் சட்டவிரோதமானது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியல் மாற்றத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்ட பல்வேறு குழுக்களின் அற்ப அரசியல் லாபங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் முயற்சிகளை தோற்கடிக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் இனவாதத்தை நிராகரிக்கின்றனர் என்ற செய்தி மூலம் அரசாங்கத்திற்கான ஆணை தெளிவாக வழங்கப்பட்டுள்ளதாகவும்
தமது அரசியல் தேவைகளுக்காக மக்களை பிரிக்கும் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவும் அவர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எந்த வகையிலும் இனவாதத்திற்கு அரசாங்கம் இடமளிக்காது என பிரதமர் வலியுறுத்தினார். அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிடவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க எவருக்கும் இடமளிக்கப்படாது எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த விடயங்களை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மருதானை, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆற்றிய சிம்மாசன உரையிலேயே 80 வருடங்களாக இந்த நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது கவலைக்குரியது என இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்றுக் கொண்டிருந்த 10வது நாடாளுமன்றத்தின் 1வது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என்ற செய்தி வர வேண்டும். இங்கு அடக்குபவர்களும் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தப்படுபவர்களும் இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கான முயற்சி தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு டக்ளஸ் எழுதியுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: தற்போதைய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வு என்பது இதுவரை காலமும் கௌரவமான அரசியல் உரிமைகளை இந்நாட்டிலே பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறிதளவான பரிகாரமாகவே நோக்கப்படுகின்றது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பிரதான வீதியிலிருந்து செல்லும் கிளை வீதியான கோணப்புலம் என்ற ஒழுங்கையில் இலங்கை மின்சார சபையினர் அனுமதி பெறாமல் அடாத்தாக மின் கம்பங்களை தனியார் காணிகளின் உள்ளேயும் காணிகளுக்கு வெளியேயும் நாட்டியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். மின்சாரத்தை பெற முயற்சிக்கும் குறித்த நிறுவனமானது எந்தவிதமான பதிவுகளையும் இதுவரை செய்யவில்லை என பிரதேச சபை எமக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. ஆனால் மின்சார சபையானது அந்த நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி மின்சாரத்தை வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றது. பிரதேச சபையில் பதிவு செய்யப்படாத பெயர் செல்லுபடியாகுமா? இவ்வாறான செயற்பாடுகள் எமக்கு உயர் அதிகாரிகள் மட்டத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. குறித்த நிறுவனத்திற்கு சூரிய மின்கலம் வழங்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.